திராவிட முன்னேற்ற கழகத்துல நீங்க என்ன திட்டங்கள வேணாலும் எடுங்களே. இன்னைக்கு சமத்துவபுரமா இருக்கட்டும். அங்க என்ன சாதியா வேணாலும் இருக்கலாம். ஆனா, அங்க எல்லா சாதியினரும் ஒருங்கிணைஞ்சு வாழ்ற ஒரு சூழல உருவாக்குறதுக்கு தான் சமத்துவபுரம் கொண்டு வந்தாங்க. அது அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, நில உச்சவரம்பு சட்டம்னு ஒரு சட்டத்த உருவாக்குனாங்க. அது அதாவது உழுபவனுக்கே அந்த நிலம்னு குடுத்து, பாமர மக்கள் யாரும் ஒருத்தவனுக்கு அடிமையா வேலை பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு சூழல்ல தான் அந்த நில உச்சவரம்பு சட்டத்த கொண்டு வந்தாங்க. அன்றைய காலகட்டங்கள்லாம் மன்னர் ஆட்சி இந்த நாட்டுல இயங்குச்சு. அப்ப ஒரு கடைக்கோடி தொண்டனா, ஒரு குதிரை ஓட்டுறவர கூட திமுக நின்று பெரிய பெரிய மன்னர்கள தோற்கடிச்ச இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். சுயமா பெண்கள்லாம் வந்து அடுத்த கட்டமா முன்னேறதுக்கு அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொத்துல சம உரிமையா இருக்கட்டும், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ன்ற திட்டமா இருக்கட்டும், புதுமை பெண்ணா இருக்கட்டும், பெண்கள் வந்து இந்த சமூகத்துல வந்து தன்னோட வேலைக்கு தொடர்ந்து போகணும்னு அவங்க படிப்புக்கு ஒவ்வொரு ஸ்கீம்லயும் ஒவ்வொரு உதவித்தொகையா இருக்கட்டும், இல்ல அடுத்த கட்டமா அவங்க வந்து படிச்சு மேல முன்னேறணும்னா நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், மெயினா வந்து பெரிய பெரிய நகரங்கள்ல போய் தங்குறதுக்கு வெறும் இடர்பாடுகள் இருந்துடக்கூடாதுன்னு, வசதி குறைவா இருந்துடக்கூடாதுன்றதுக்காக தோழி விடுதியா இருக்கட்டும், இப்படி இன்றைய காலகட்டங்கள்ல நீங்க விதவையா இருக்கணும். அது குறைஞ்ச வயசுலயே திருமணம் பண்ணியிருக்காங்க. குறைஞ்ச வயசுலயே பிள்ளைகள பெத்திருக்காங்க. குழந்தை திருமணம் அதிகமா நடந்திருக்கு. இத்தகைய சூழல்களை எதிர்த்து கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலம் நீங்க என்ன முன்னெடுப்பு வேணாலும் எடுங்களேன். அந்த முன்னெடுப்புல தந்தை பெரியாரோட தாக்கம் இல்லாம தமிழ்நாடு இருக்காது. தமிழ்நாடு இயங்காது. இப்படி